நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. மன்னாதி மன்னன் சொல்லுவாங்க, முடிசூடா மன்னன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் அவர் தான். ஒரு நடிகர்னா வீடு கொடுக்க மாட்டாங்க சென்னையில, ஆனா ஒரு நடிகருக்கு நாடே கொடுத்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான். அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர், மானம் காத்தவர், சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார் சொல்லுவாங்க. அது புரட்சி தலைவருக்கு தான். உண்மையிலே எங்க மாமா, என்னோட தாய் மாமன் வந்து இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு சைக்கிள் கொண்டு இதே கனி தியேட்டர்ல, எங்க ஊர் தியேட்டர்ல படம் பார்த்தாரு. டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது சைக்கிளை காணும். அவர் வீட்டுல எல்லாம் பயங்கர திட்டு, இதே கனி படம் பார்க்க போயிட்டு வந்து சைக்கிளை விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்ப எவ்வளவு பெரிய எம்ஜிஆர் வெறியரா எங்க மாமா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதே குடும்பத்துல இருந்து நான் 50வது வருஷத்துல இந்த படம் வந்து ஆல்பர்ட் தியேட்டர்ல பார்க்க வந்திருக்கேங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னைக்கு 50வது வருஷத்தை கொண்ட 75ல ரிலீஸ் ஆன இந்த படம் 2025ல வந்து நம்ம எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். 2075ல ஒரு குரூப் வந்து நம்ம காலத்துக்கு பிறகு இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. இந்த பெருமை வந்து உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருத்தருக்கு தான். உலகத்துல அதாவது சாதாரண கஷ்டப்பட்டு வறுமையில நாடகத்தில் நடிச்ச ஒரு நடிகருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்பேடு வந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையம். இதை விட உலகத்துல சாதனை பண்ண ஒருத்தர உலகத்துல காட்டுங்க, கிடையாது. நான் இந்தியாவிலாம் சொல்லல, உலகத்திலே கிடையாது. ஏன்னா சாதாரண கஷ்டப்பட்டு இந்த பேர் உயர்ந்த நிலைக்கு வந்த அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இன்னைக்கு சினிமாவில் வர்ற எல்லாருமே, டிவியில வர்ற எல்லாருமே எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். அதாவது ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து ஒரு நடிகனா வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து சாய்ச்சா பாருங்க, ஒரு நடிகை தமிழ்நாட்டை ஆள முடியுமா? இதுக்கு ஒரு சீட்டு வாங்குறதுன்னு ஒவ்வொருத்தர் வந்து எவ்வளவு போராடுறாங்க ஒரு சீட்டு வாங்குறதுக்கு. ஆனா அவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட ஜெயிச்சாரு. அவரு யாரு ஜெயிக்க முடியும்? தெருத்தருவா போய் ஊரா போய் வழக்கு கொடுத்து, சிம்னி வழக்கு கொடுத்து 500,000 கொடுத்தாலே ஜெயிக்கிறது இல்லை இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர்ங்கிற ஒரு மாஸ் மோத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த பாருங்க, இந்த கூட்டம். போன வாரம் ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு பார்க்க ஆள் இல்ல. போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு டிவியில போட்டா கூட பார்க்க ஆள் இல்ல. பாருங்க, 50 வருஷம் கழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு பாரு. உண்மையில அந்த ஆத்மா மேல இருந்து பாக்குது, பரவாயில்ல நம்ம மக்கள் இன்னும் நம்ம மேல அன்பா இருக்காங்க. அது 2025ல 2075 எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அடுத்த தலைமுறை. இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறான், அவன் எம்ஜிஆர் ரசிகர், அவங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர், அவரோட பசங்களுக்கு எம்ஜிஆர் படத்தை போட்டு காட்டு வளர்க்குற என் நண்பர் ரமேஷ் எல்லாம். இது என்ன எதை காட்டுறதுன்னா அடுத்த தலைமுறையும் தயார்படுத்துறாங்க. அதனால தலைவன் வந்து எப்பவுமே மாஸ் தான். அவருக்கு ஈடு இணை வந்து உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. அவர்